இது என்னடா இளநிக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சம்பவம். நாங்கள்லாம் ஊருக்கு கிளம்பி போயிருந்தோம். அங்கே போயிட்டு எங்கள் அத்தை வாங்க முருங்கக்காய் பறிக்கலாம்னு சொல்லி கூட்டு போனாங்க. கொக்கி தூக்கிட்டு சொன்னாங்க. கொக்கி தூக்குனா தூக்கவே முடியல. இது என்னடா நம்ம இவ்வளோ வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அத்தையை கொக்கியிலேருந்து முருங்காய் பறித்து கொடுத்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தோம். இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இங்கே ரீல்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஆனால் மழை வந்து நம்மளோட நினப்பெல்லாம் கெடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன மாமா வாங்க இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ வெட்டி கொடுத்தாரு. எல்லாம் பசி நேரத்தில் குடிக்கவும் ஆளுக்கு 2 இளநீ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு கடையில் குடிச்சு பழகிறதுனால ஸ்ட்ரா இல்லாமல் குடிக்க தெரில அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் குடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் குடிச்சு காமிச்சு இந்த மாதிரி தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இளநீ குடிச்சு முடிச்சுட்டு அந்த தேங்காய் கட் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதில் இந்த மாதிரி கஞ்சி மாதிரி இருக்கிறத அந்த ஸ்பூன் மாதிரி வெட்டி கொடுப்பாங்க. அதில் எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி கிணத்துல தண்ணி இருக்கா எட்டி பார்க்கலாம்னு சொல்லி எட்டி பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது. தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ தான் மழை வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதனால் இனிமே வந்து நிறைய தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்தையும் பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு சரி கிளம்பலாமான்னு சொல்லி கிளம்பும்போது அம்மா வந்து இந்த தென்னை சோவையில் வந்து பாம்பு செஞ்சு கொடுத்தாங்க. அதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்து மாங்காய் வேணும்னு கேட்டாங்க. அதையும் அடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.